ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனை வச்சு ஒரு ஒயிட் குருமா, அதாவது வெள்ளை குருமா செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனோட கீழ்ப்பகுதியை தான், அதாவது லெக் பீஸை தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இதை நல்லா கழுவி 2 முறை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு நான் 3 பெரிய தேங்காய் சில் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி 3 பெரிய பச்சை மிளகாவை இதோடு சேர்த்து அரைக்க போகிறேன். அதோட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உள்ளங்கை அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க. இதோடு நீங்கள் மிளகு வேணும்னா ஒரு 10-15 மிளகு வச்சு அரைச்சிக்கலாம். நான் மிளகு பொடி தான் சேர்க்க போகிறேன். இப்போது கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதும் 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். 3 மீடியம் சைஸ் துண்டு பட்டை, அதோட 3 கிராம்பு, 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. அதோட காரம் நல்லா இறங்கவும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 முறை கழுவி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் சிக்கன் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அதிலிருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். அந்த டைமில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. இதோட இப்போ ஒரு கை அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அடுத்ததாக நம்ம இந்த சிக்கனை கடாயிலேயே செய்ய போகிறோம். அதனால் நான் இதை சீக்கிரம் வேக வைக்கிறதுக்கு இதுக்கு தேவையான தூளுப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 எலுமிச்சம்பழச்சாறு இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழச்சாறு, உப்பு இது எல்லாமே சிக்கனை வேகமாக வேக வைக்க நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதோட தண்ணியிலையே நான் அப்படியே மூடி வச்சு வேக விடுறேங்க. ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டேன். அதுக்கே பாருங்கள் அந்த லெக் பீஸ்லாம் எப்படி கிராக் ஆகி வந்திருக்குன்னு. ஸோ சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதான் நான் முதல்ல சொன்னேன், மிளகுத்தூள் இல்லாட்டி ஒரு 15 மிளகு போல் சேர்த்து வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திரும்பவும் நாம் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கம்ப்ளீட்டாகவே நல்லா வெந்துடும். நீங்கள் குக்கரில் வேணும்னாலும் 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. சிக்கன் நல்லாவும் வெந்து வந்துருச்சு. இப்போது ஃபைனலாக நான் ஒரு 2 சின்ன பழுத்த தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ரொம்ப நேரம் சமைக்க தேவையில்லை. சமைக்கும் போது என்ன ஆகும்னா அப்புறம் அதில் உள்ள கலர் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சிடுறேன். ஃபைனலாக கொஞ்சம் போல் மல்லித்தலைகளை தூவிக்கிறேன். மல்லித்தலை தூவுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உப்பு உரப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மிளகுத்தூள், உப்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இந்த மல்லித்தலைகளை தூவும் போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது பாருங்கள். தக்காளியுமே முழுசாக குக் ஆகாமல் எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக. இது ரொம்ப மசிஞ்சு வந்துருச்சுன்னா அந்த குருமா ஒயிட்டாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு எல்லோயிஷ் ஷேடில் போயிடும். அதனால தான் தக்காளியை நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.